अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजिच्छयनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पबन्धां जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां सुधिम् अनुकल्पभूत मुरभिपदं सताम् अजहत्रिवर्गम् अपवर्गवैभवम् चलचित्तवृत्तिविनिवर्तनौषधम् शरणं यतीन्द्र शरणं व्रणीमहे. இந்த ஸ்லோகத்துல அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், அபவர்க்க வைபவத்தை நாம ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிப்போம். இந்த திரிவர்க்க புருஷார்த்தத்தையும் விடாதபடியா அதையும் சேர்த்து அபவர்க்க வைபவம் அனுபவிப்போம். அப்படின்றதுல சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீதியனல் காமமும் எண்ணிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமமரம்பொருள் வீடிதற்கென் உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையே. அதனால இப்போ சேமனல் வீடுன்னு ஏன் முதல்ல சொன்னார், பொருள்னு ஏன் ரெண்டாவது சொன்னார், நாலாவதா இருக்கிறத முதல்ல சொன்னார், ரெண்டாவதா இருக்கிறத இந்த இடத்துல ரெண்டாவதா சொன்னார். ஆனா அது முதலுக்கு காட்டிலும் முன்ன வந்துடுத்து. இந்த இடத்துல ரெண்டாவதா இருந்ததுனால அது சரியா போகல. அறம் பொருள் அப்படின்றது இருக்குச்சே, இங்க பொருளும் அறமும் அப்படின்னு தர்மமும் சொல்றேன். அதனால அதுக்கு முன்ன வந்தது. ஏன் இந்த மாதிரி மாற்றி சொன்னார் அப்படின்றதுக்கும் பார்த்தோம். இப்படி அந்த காமம்ன்றது தம்பதியோட அனுபவிக்கக்கூடிய, தம்பதிகளா இருந்து அனுபவிக்கக்கூடிய சுகம், அந்த அனுபவிக்கக்கூடிய சுகம் இருக்குதே அது சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத அனுபவிச்சா அது நல்காமம்னு அர்த்தம். அது சீரிய நல்காமம்ன்றது அதுவும் எம்பெருமானுக்கே அப்படின்னு. ஏன்னா மற்றதெல்லாம் கத்தியாவந்தனம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படின்னா சொஸ்மி சொத்து சுயமேவ காரியத்தின்னு சொல்லுவோம். ஆனா இதுல பிரத்யக்ஷமா அனுபவம் இருக்குது இவனுக்கு. அதை சொஸ்மை சொப்ரீதே சுயமேவ காரியத்தின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுதான் மனப்பக்குவம் தான் அந்த இடத்துல. மீதியெல்லாம் நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஏதோ காரியத்தை பண்றோம் உடனே அதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் சுகானுபவம் ஒன்றும் இல்லை. அதனால அதுதான் பெருமாளுக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது சொஸ்மை சுப்ரீதே இதையும் நாம பெருமாளுக்கு தான் அப்படி பண்றோம் அப்படின்றது, பெருமாளுடைய திருவுள்ளத்துக்காக தான் பண்றோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருக்கிறதுன்னு இருக்குதே. இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், பெருமாள் பிரசாதம் சாப்பிட்றோம், அதில் ஆனந்தம் வருது. பெருமாள் பிரசாதம் சாப்பிட்றோன்ற அந்த புத்தி மாத்திரம் இருக்கணுமே தவிர, ஆஹா இன்னைக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா நெய் விட்டுருக்குது, நிறைய முதிரி பருப்பு எனக்கு காட்டுது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அது அது நமக்கு அது ஆனந்த அனுபவம்னு அர்த்தம். ஆனா பகவத் பிரசாதம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாரையும் கோவில்ல குறை சொல்ற, கோவில்ல நித்தியப்படி திட்டம்னு சிலது உண்டு. சிலது உபயகாராய் விசேஷ திட்டத்துல பண்ணுவா. அதுல நித்தியப்படி திட்ட விநியோகமும் சில சமயத்துல கூட வரும். ஒரு தத்தியன்னம் அப்படின்னு சொல்லுவா. அந்த தத்தியன்னத்துல ஒண்ணுமே இருக்காது, சாதம் உதிரா இருந்து கொஞ்சம் போல தயிர் இருக்கும். அதை விநியோகம் பண்ணிட்டு எல்லாரும் கை கூப்பிடுவா. நல்ல சக்கரை பொங்கல் விநியோகம் பண்ணிட்டு அதை மாத்திரம் வாங்கிப்பா. அப்போ இதுல பகவத் பிரசாதம்ன்ற எண்ணம் அங்க இல்லை. இது என்ன நிச்சயப்படி தொத்தியோனம், இது ஒன்றும் தயிர் தொட்ட தொத்தியோனம் தான் இருக்கும், இது ஒன்றும் இல்லை, இது என்னத்துக்கு நமக்கு வாங்கி வேண்டாம்
சக்கரை பொங்கலை மாத்திரம் வாங்கிப்போம். அப்படின்னா அதுல பகவத் பிரசாதம்ன்ற எண்ணம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை போலதான் சாப்பிட செய்வோம். அந்த இந்த எண்ணம் இல்லாத பெருமாளுக்காக நாம சாப்பிட்றோம், பெருமாள் கொடுத்து சாப்பிட்றோம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அது போலதான் இந்த இன்பம் துய்க்கிற விஷயத்திலையும் அது அந்த மாதிரி வந்ததுன்னா தான் அதான். அதனாலதான் சீரியனல் காமமும் அப்படின்னு அந்த சீர்மை என்னன்னா அதுதான் அந்த இடத்துல. என்றிவை நான் என்பர் 4 புருஷார்த்தம். நான் எனும் கண்ணனுக்கே ஆமது காமம். இந்த 4 புருஷார்த்தம் இருக்குதே, இந்த 4லயும் கண்ணனுக்கே ஆமது காமம். இந்த காம புருஷார்த்தம் இருக்குதே அதுவும் கண்ணனுக்கே அப்படின்னு இருக்கணும். எப்படி கண்ணனுக்கே அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது அதாவது கண்ணனுக்கே ஆமது காமம். அதாவது எல்லாம் இப்ப நம்மாழ்வார் அனுபவிச்சுட்டு, நம்மாழ்வார் தனியில்ல என்ன சொல்றோம், மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம். எனக்கு என்னுடைய அன்மை என்னை சேர்ந்தவர் எல்லாருக்கும் மாதா பிதா அதெல்லாம் தெரியுது. யுவதயா பத்னியும் நம்மாழ்வாரே தான். சர்வம் யதேவ நியமேன நியமேன அப்படின்னு. ஓ தந்தை பண்ற உபகாரம், தாய் பண்ற உபகாரத்தை பண்ணா எங்க அப்பா போல நீ எனக்கு உபகாரம் பண்ணு, எங்க அம்மா போல எனக்கு உபகாரம் பண்ணுன்னு சொல்லலாம். என்னுடைய ஆம்பியா போல எனக்கு நீ உபகாரம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா அது சரியா இருக்குமா? ஆனா அந்தந்த ஸ்தானத்துல அந்த ஆச்சாரியனாகப்பட்டவர் இருந்து பண்றார் அப்படின்னு சொன்னா அந்தந்த ரூபத்துல அந்த ஆச்சாரியன் இருக்காருன்னு அர்த்தம். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेवा. அந்த இடத்துல பத்னின்னு சொல்லல, त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव. அந்த சர்வத்துல அது அடங்கிருக்கு. இந்த இடத்துல நல்லா ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆழ்வாருக்கு ஆள வந்தார் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். ஆழ்வாரும் பெருமாள் அந்த மாதிரி சொல்லிருக்கார். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. அந்த எம்பெருமான் தான் இனிமேட்டு எனக்கு சேலே கண்ணியர் பெரும் செல்வம் நன்மக்கள் அவரே இனி ஆவாரே அப்படின்னு. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவாவா ரூபத்திலேயே இவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளை போல உபகாரம் பண்றான்னு இந்த இடத்துல அர்த்தம் சொல்லக்கூடாது. அவாவா ரூபமாவே நமக்கு அவன் அந்த அனுபவத்தெல்லாம் இருந்து கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல இந்த பத்னி யார் ஏன்னா இல்லைன்னா உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லச்சே இது மாத்திரம் வேற ஒன்னாயிடுமா? அதனால அவாவா ரூபத்துல அந்த எம்பெருமான் நமக்கு இந்த இதெல்லாம் கொடுக்குறான். அதனால இப்போ இந்த பிரேமாதிசயம் இருக்குதே
பத்னி விஷயத்துல பத்னிக்கு பத்னி விஷயத்துல இருக்கிற பிரேமாதிசயமெல்லாம் அது இந்த அவன் எம்பெருமான் தான் இப்படி இந்த ரூபத்தில் நமக்கு அனுபவம் கொடுக்கறான் அப்படின்னு நாம நினைக்கிறது இருக்குதே, அதுதான் உயர்ந்தது. அப்பதான் நாம அந்த முழு நிலைமையை அடைஞ்சோம்னு அர்த்தம். வெறும சந்தியாவந்தத்துல சொஸ்மி சொப்ரிதே சுயமேவ காரியத்தின்னு சொல்றதோ அதெல்லாம் வெறுமை நுனி நாக்கில் சொல்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு மகான்கள் எத்தனையோ பேர் உள்ளூர் அனுசந்தானம் பண்ணுவா, அவளெல்லாம் சொல்லல, பொதுவா சொல்றேன். அதனால நான் எனும் கண்ணனுக்கே ஆமது காமம், இந்த நாள்ல அறம்பொருள்லாம் இருக்குதே அதெல்லாம் எம்பெருமானுக்குன்னு சொல்லிடலாம். மோட்சத்தை கூட ஆமா அங்க போய் நாம கைங்கரியம் பெருமாளுக்கு தானே பண்றோம், அதனால எம்பெருமானுக்குன்னு சொல்லிடலாம். நான் இதை எம்பெருமானுக்குன்னு அந்த மனசுல ஒரு எண்ணம் வருதே, அது அது வரணும். அதுதான் இங்க காமிக்கிறார், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு. இதுல ஒரு விஷயத்துல ஒரு விருத்தாந்தத்தை சொல்றேன். முக்கூர் ஐசிங்கர் ஒரு தம்பதிகளுக்கு சரணாகதி பண்ணி வச்சார். அந்த தம்பதிகளே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், பூர்வத்திலேருந்தே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஏதோ இப்ப சிஷ்யாடா வந்து பரநியாசம் பண்ணிக்க வந்ததுனாலேன்றது மாத்திரம் இல்லாம பூர்வத்திலேயே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். தம்பதிகளுக்கு சரணாகதி ஆச்சு. சரணாகதி ஆன உடனே அந்த புருஷனை பார்த்து ஐசிங்கர் சாய்ச்சார். என்னமோ என்னன்னு கூப்பிட்டாரோ தெரியாது, அதான் ஏதோ அவரை விழிச்சு, இனிமேட்டு நீர் வந்து உன் மாமியால அடிக்கிறதெல்லாம் கூடாது, ஏன்னா அவளும் பப்பண்ணை ஆயிட்டா, பரசமர்ப்பணம் பண்ணிருக்கு, அதனால அவளும் பெருமாளை சேர்ந்தவள் ஆயிட்டா, இனிமேட்டு அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ இதுல இருந்து என்ன, அவளும் ஒரு பிரபன்னையான பாகவத்தை, அந்த பரஸ்பரம் பாகவத்தால் இருக்கிற ஒரு ஸ்நேகபாவம் இருக்கணுமோ, ஸ்நேகபாவம் அதாவது விதேய பாவம் கூட இருக்கணும். பரஸ்பரம் விதேயம், இவருக்கு அவர் விதேயன், அவருக்கு இவர் விதேயன் இல்லையா? அந்த ரீதியில அவளும் பிரபத்தி பண்ணிட்டா, சரணாகதி பண்ணிட்டா, அதனால அவளும் வந்து பாகவத்தை நீர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அவளை கௌரிக்கணும். அவ எப்படி அவ வந்து இந்த 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 சாஸ்திர ரீதியாவே பத்தி பத்னின்ற சாஸ்திர ரீதியா அவ எப்பவும் கௌரிக்க போறா. நீ வந்து பத்னின்றதுனால என்னமோ அவளை வந்து இதுவா நினைக்க கூடாது, அவளும் உனக்கு துல்லியமான பாகவத்தை, ஆனால் நீ அவளை கௌரவமா நடந்துக்கணும் அப்படின்னு சாச்ச. இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரியலாம், இதுல என்ன அவளுக்குள்ள அது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவளும் பாகவத ஆகாரம், இவருக்கும் பாகவத ஆகாரம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவத சேஷத்துவத்தை கொள்ளணும். அவ இவர்கிட்ட கொள்ளணும், இவர் அவகிட்ட கொள்ளணும். ஆனா கர்மாதீனமா வந்து உடனே பாகவதன்றதுனால சேவிப்பாளன் ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதரை பார்த்து சேவிக்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல பத்தி பத்னின்ற ஸ்தானம் இருக்குது. அப்பாவும் பாகவதர் தான், பிள்ளையும் பாகவதர் தான், ரெண்டு பேரும் சரணாகதர். அதனால அப்பா வந்து பிள்ளையை சேவிப்பாருன்னு கூடாது. ஆனா துச்சமான இது பண்றது அது இது அதெல்லாம் கூடாது, கௌரவமா நடத்தணும் அந்த மாதிரி. அதான் அந்த மாதிரி இந்த காம புருஷார்த்தம் இருக்குதே, அது அந்த மாதிரி நாம கொண்டோம்னா இப்ப யார நாம விரும்புறோம், காமம்ன்றது இச்சை, ஆசைப்படுறது தானே. சத்திய காமஹா சத்திய சங்கல்பஹான்ற இடத்துல காமம்ன்றது ஆசைப்படுறது தானே. அது இப்ப யார் ஆசைப்படுறோம், இந்த காம புருஷார்த்தத்தினால நாம வெறும் பத்னின்னு நினைச்சுட்டு இருக்கோம், கேவலம் அந்த பத்னியுடைய மாம்ச பிண்டமான சரீரம் நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, அதான்
இந்த மாதிரி நாம சாஸ்திரப்படியா இருந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். அந்த காமம் இருக்குது யார நாம விரும்புறோம்? அவன் பத்னி பிரவேசன்னு நம்ம இடத்துல வந்திருக்கான், அவனை விரும்புறோம். அதே மாதிரி பத்தி பிரவேசத்துல அவன் வந்திருக்கான், அதனால அந்த பதியின் இடத்துல அவன் இன்பத்தை நுகர்றான். யார் இடத்துல இன்பத்தை நுகர்றா? பெருமாள் இடத்துல தான். அதே மாதிரிதான் இவனும் பெருமாள் இடத்துல தான். அப்போ இந்த ஆசை இருக்குதே, அது யார் இடத்துல வைக்கிற ஆசை? கேவல இந்த மாம்ச பிண்டமான பத்தியின் இடத்துலயோ இல்லை இந்த மாம்ச பிண்டமான ஸ்திரீயின் இடத்துலயோ அர்த்தமா? இல்லை, எம்பெருமான. அதனாலதான் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்கிறதுனால்தான் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்கள், வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு ஆண்டாள் சொன்னார். அதை இன்னும் கொஞ்சம் விவரிச்சார். மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே. ஏன்னா இவ இதுக்காக தான், அதாவது பெருமாளுடைய இதனால அது மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குதே. விஹித விஷய போகம் நிவர்த்தி தன்னே தம் அப்படின்னு சொல்றான். அதை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை, அவளுடைய இது சொல்லிட்டுக்கு இது பண்ணிட்டோம். அதனால நான் அன்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். இப்போ அதனால இந்த காம புருஷார்த்தம் இருக்குதே, இந்த காம புருஷார்த்தம் கண்ணனுக்கே. கேவலம் புருஷனா இருக்கவன் அந்த ஸ்திரீயின் இடத்துல, ஸ்திரீயா இருக்கோ புருஷன் இடத்துல அப்படின்னு இல்லாம இது கண்ணனுக்கே. ஆம் ஆம் ஆகும் ஆகும் அப்படி. சரி, அப்போ அதுல இருந்து என்ன ஆகுது? இந்த பத்னி விசிஷ்டனா தானே சகதர்மச்சரித்தவா இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரித்தவா அப்படின்னு சொன்னாரே. அதனால என்ன, அந்த பத்னியோட சேர்ந்து தானே தர்மத்தை நடத்தணும். அதனால நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். அறம் அந்த தர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்குது, அது அந்த தர்மானுஷ்டானத்துக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்குது, அது அறம் பொருள். இதுல இருந்து தர்மானுஷ்டானங்களை பண்ணி உபாசனம் பண்ணி மோட்சத்துக்கு போறானே, யோகாரம்ப துவரித மனசோன்னு சொன்னமே, அந்த ரீதியில அதே பிரபத்தி பண்றான். ஆக்கிஞ்சனா இருக்கும். அறம் பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான். அந்த கண்ணன் மேல காமம் வச்சிருந்து இந்த அறம்பொருள் வீடு இல்லாமும் இந்த காம புருஷார்த்தத்துக்கு தான். நாம இங்க என்ன பண்றோம்? இப்படி வசதியா இருக்கக்கூடிய காம புருஷார்த்தத்தை அர்த்தம் தெரிஞ்சுக்காம இந்த மாம்ச பிண்டமா இருக்கிற சரீரத்துக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் முத்தி போனாக்கா, கொஞ்சம் முதிர்ந்து விவேகம் வந்ததுன்னா அந்த கேவல சரீரம் மாத்திரம் இல்லை, அவளுடைய மனசு அப்படி இப்படின்னு சொல்றோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவங்கள்லாம் இருக்குது. அதனால அந்த மனசு வரையில் எண்ணம் வரையில் அது ஒன்னா இருக்குது. அதுக்கு மேல யாரும் இங்க போக மாட்டான். பொதுவுல சொல்றேன். அதாவது ரொம்ப அவிவேகத்துல இருக்கவன் இந்த சரீரத்தோட மாம்ச பிண்டத்தோட நிறுத்திப்பான். விவேகம் உள்ளவன் அவளுடைய குணாதிசயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்யோன்ய பாவம் கொள்றாளே அது வரையில் போவான். ஆனா இது எது வரையில் போனோம்? கண்ணன் வரையில் போச்சுன்னா மற்றதெல்லாமே அதுக்குதான், மற்றதெல்லாம் அதுக்குதான் உறுதுணையா இருக்குமே தவிர, அதனோடு சேர்ந்ததா தான் இருக்குமே தவிர இதெல்லாம் தனியே போகாது. நான் அறம் பொருள் வீடு இதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன். அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணார்? இந்த காம புருஷார்த்தத்தை இப்படி நிர்வாகம் பண்ணி, இது வீடு பர்யந்தம் மீதி எல்லாம் அந்த காமத்துக்காக, கண்ணனுக்கே ஆகக்கூடிய காமம் இருக்குதே அதுக்காக தான். அப்படி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போயிடுச்சு, எல்லாமே இங்கேயே பகவத் அனுபவம் ஆயிடுச்சு. மோட்சத்துல எல்லாம் பகவத் அனுபவம் தானே.
இங்க மோட்சத்துல என்ன அனுபவம்? பெருமாளுடைய குறிப்பை நேர பார்த்து அப்படியே கைங்கரியம் பண்றோம். எந்த சாஸ்திர புஸ்தகத்தையும் பார்க்க வேண்டாம். ஆனா இங்க சாஸ்திர புஸ்தகத்தை பார்த்து தான் நாம பண்ணணும். பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சு பண்ணணும். இப்போ அந்த தலையாய சாஸ்திரம் என்ன சொல்றது? எல்லாமே எம்பெருமானுக்கு அப்படின்ற பாவத்துல நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சு. அப்படி நாம நினைச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மோட்சம் இதுவும் ஒண்ணுதானே. ஒன்னான பத்னியே எம்பெருமானுடைய உருவம் தானே. புரியல? அப்ப எங்கேருந்து வித்தியாசம் வரப்போகுது? எல்லாம் எம்பெருமான் தான். எல்லாம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான். ஒரு பத்தியா இருக்கிறவன் பத்னிக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறானோ அதுவும் எம்பெருமானுக்கு தான். ஒரு தர்மம் பண்ணி ஆராதனைலாம் பண்றான் அதுவும் எம்பெருமானுக்கு தான். பொருள் ஈட்டி அந்த பொருள்லாம் சத்விநியோகம் பண்றான் அதுவும் எம்பெருமானுக்கு தான். இப்போ எல்லாமே அப்போ அதான் சோச்சிஷ்டாயாம் சுஜினிகலிதம் யாபலாத் கிருத்திய புங்கேன்னு சொன்னாலே அந்த மாதிரி தாம் பண்றது அனுபவிக்கிறது மொத்தம் அது அப்படியே எம்பெருமானுக்கு தான். அப்போ எம்பெருமானுக்கு தான் இந்த அனுபவம் தான். அப்போ மோட்சத்துல என்ன பண்றோம்? அதே தான் மோட்சானுபவம்ன்றது என்னது? அப்போ இருக்க வைபவம் என்னது? எம்பெருமான் திருவுள்ளத்துக்காக தான் அங்க எல்லாம் பண்றாளே தவிர தங்களுக்கு ஆனந்தம்ன்றது யாரும் பண்றதில்லை. தங்களுக்கு ஆனந்தம்னு எப்படி ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஸ்தாபனத்துல எல்லாரும் அந்த இப்ப ஏன் இப்ப சாதாரண ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா உறவுக்காரா மொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்றா. இதுல ஏற்ற தாழ்வு இல்லாத அவளுக்கு எந்த காரியம் கொடுத்தாலோ இவாளுக்கு என்ன முடியுமோ அதை எடுத்துட்டு பண்ணச்சு எல்லாருக்கும் ஒரே எய்ம் என்ன? எல்லாரும் போட்டோ பிடிக்கிறதுக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கறதுக்கு எல்லாருமே பக்கத்துல நிக்கல. இல்ல வரவா மொத்த பேரையும் இழிச்சு சிரிச்சு பார்க்கறதுக்கு ரிசப்ஷன்ல நிக்கல. இல்ல நாம எல்லாரும் நாம அவளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், தேங்காயெல்லாம் கொடுத்து போச்சே ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு அவள்லாம் நம்ம பாராட்டிட்டு போவா அப்படின்னு எல்லாரும் அதை நினைக்கல. யாராருக்கு என்ன காரியமோ ஒருத்தன் கடைக்கு போய் சாமான் வேண்டு வரான். எல்லாருக்கும் ஒரே நோக்கம்னா அந்த கல்யாணம் சக்சஸ் ஆகணும்ன்றது தான். அந்த கல்யாணத்துக்காகவே பண்றா எல்லாரும் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம. அது போல எல்லாத்தையும் பகவானுடைய திருவுள்ளத்துக்குன்னு பண்ணிட்டோம். மோட்சத்துலயும் அதான் இங்கேயும் அதான். அதனால அஜகத்ரி வர்க்கம் அபவர்க்க வைபவம் இப்படி இருக்கிறதுனா நான் இன்னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன். அத வாமனனை ஒருத்தவன். வாமனன் மற்றவர்களுக்கு உபகரிக்கிறதுக்குன்னே அவதரித்தவன். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் பிரபன்னாளாகணும், சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும், அவரவர்களுக்கு தகுந்த வழியில ஸ்வனிஷ்டையோ உக்தி நிஷ்டையோ ஆச்சாரிய நிஷ்டையோ பாகவத நிஷ்டையோ அப்படி எல்லாரும் சரணாகதாளாகி அந்த எம்பெருமானை அடையணும். எல்லாரும் நாம எல்லாம் எம்பெருமான ஆசிரியத்தவன், நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதன், நாம பண்றது மொத்தம் எம்பெருமானுடைய கைங்கரியம் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருக்கும் வரவழைக்கணும். எல்லாரும் இந்த இடத்துல இப்போ மனுஷனா இருக்குவேன். இப்போ ஒரு குழந்தை பிறகுறதுன்னா அவ என்ன பண்றா? மனுஷ தர்மத்துல என்னென்ன இருக்குதோ அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறா, அப்புறம் நன்னா படிக்க வைக்கிறா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது நல்லதா ஒன்று சேர்த்து விட்டு அதுலேயும் பரிமளிக்க வைக்கிறா. போட்டி அது இது வந்ததுன்னா உடனே அதெல்லாம் நன்னா பண்ணும்படியா இது பண்ணி அப்படி பெருமையை சேர்த்து நல்ல குழந்தை ரொம்ப நன்னா இருக்குது, இவ ரொம்ப குழந்தைய நன்னா வளர்த்துருக்கா, இந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை கொடுத்துது அப்படின்ற ரீதியில பண்றாளோ இல்லை லோகத்தில் இருக்கா. அதை போல பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இது 10 பேரும் எம்பெருமானுக்கு ஆட்பண்ணோம். அதான் அந்த நின்ன சொன்னாரு நாரணருக்கு ஆயினரே. எம்பெருமான் எத்தனையோ அவதாரம் எடுத்தா கூட அப்படிலாம் இல்லாத இந்த ராமானுஜன் அவதரித்த உடனே எல்லாரும் நாரணன் ஆட்பட்டா அப்படின்னு மனுஷயோ நிகழ்ச்சிக்கு அடுத்த பாசனம் தான்.
மண் மிசையோ நிகழ்தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொன்று நாரணர்காயினரே அப்படின்னு இதுக்கு அடுத்த பாசுரம் தான். இந்த பாசுரத்துல இந்த மாதிரி உபகாரம் பண்ண எல்லாரும் பெருமானுக்கு ஆட்படணும். அதாவது எல்லாரும் பெருமானுக்கு ஆட்படணும்னா எல்லாருமே வந்து இதுதான் பண்ணணும்னு இல்லை, பெரிய யாக யஜ்யங்கள் பண்ணணும் இல்லை. அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது அவன் அவனுடைய விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம் அப்படின்னு அவளுக்கு பூர்வமே கர்த்தா பிரம்மன்னு அச பாதாதி சயுதா அப்படின்னு நம்முடைய கை கால்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணணும்னு. அதனால யாராருக்கு எப்படியான ஒரு ஈஸ்வரன் வந்து ஒரு பிறவியை கொடுத்து அதுல ஞான சக்தியை கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணணும். ஒருத்தர் பண்ற மாதிரியே இன்னொருத்தர் பண்ணணும்னு இல்லை. யாராருக்கு என்னென்ன மாதிரியான இந்த சரீரம் ஞானம் சக்தி இதெல்லாம் கொடுத்துருக்காரோ அந்தந்த மாதிரி அவ எம்பெருமானுக்கு பண்ணணும். இந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு 7 பேருக்கு மேல இந்த இடத்துல நான் ஃபாரின்ல இருந்து வந்துள்ளான்னு நினைக்கிறேன். வந்து ஏன்னா இங்க வந்து இத்தனை நாளா வேஸ்டா போயிடுச்சு, அத்தியனம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். சரி இத்தனை வயசுக்கு மேல நீர் இங்க வந்து அத்தியனம் பண்ணா பூர்ணமா வந்துருவான் அவங்களுக்கு. சரி அப்படியே வந்தாதான் நீ ஃபாரின் போனதுக்கு வந்து இது மாதிரி உமக்கு வந்து தேசாந்திர கமனம் போன தோஷம் இருக்குது, அப்போ பங்கி பாவனம் வந்துருமா? உதாரணத்துக்கு சொல்லுவது மடத்துல ஒரு கைங்கரியம் பண்ண முடியுமா உள்ள தொட்டு? அது நீர் இந்த ஊர்லயே இருந்து இது பண்ணிதான். உமக்கு வந்து பெருமாள் என்ன பண்ணிட்டான், பிராரப்த கர்மத்துல ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்துக்கு ஒரு தக்க யோக்கியத்தையை கொடுத்து உம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஃபாரினுக்கு அனுப்பணும் போகணுன்ற ரீதியில உம வச்சுட்டான். நீ அது அப்போ போகச்சே யோஜனை பண்ணி போகாது இருந்தா சரி, போயிட்டு போனதுனால இப்போ உமக்கு ஒரு ஒரு இழப்பு இருக்குது. சரி அத்த நீ இது என்ன பண்ணணும், அதாவது உம சம்பாதிக்க சொல்லி அனுப்பிச்சுட்டான் ஃபாரினுக்கு, ஒரு இழப்போ எதிர்க்கட்டும். இப்போ நீ இனிமேட்டு இங்க வந்து நான் அத்தியனம் பண்ண போறேன், இங்க வந்து இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுனால என்ன இருக்குது, அங்கேருந்தே நீ ஏதோ முடிஞ்சதே ஏதோ பண்ண போற அத்தியனம், அவ்வளவுதான், மொத்தம் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சே இங்க வந்தா பங்கி பாவனும் கிடையாது. போன காரியம் என்ன, பொருள் சம்பாதிக்கிறதுக்குன்னு உன் சரீரத்தை வச்சிருக்கான். அப்ப நீர் என்ன பண்ணணும், இங்க வந்து வெறுமை உட்காரக்கூடாது, அங்க இருந்து பணத்தை நன்னா சம்பாதிச்சு இப்ப நீர் பண்ண வேண்டிய முக்கிய கர்மா என்ன, முக்கிய தர்மம் என்ன, நீர் பிராமணா பண்ணதுக்கு வேதம் ஓதணும். ஆனா உம்முடைய பிராரப்தத்துல அப்படி இல்லை. அதனால இப்ப நீர் பணம் சம்பாதிக்கிறோம்னா தேசாந்திரம் போயிட்டு, அப்ப அதனால நம்முடைய இது என்ன, வேதம் ஓதனமோ இல்லை, இப்ப நமக்கு அந்த இழந்துட்டோம். ஆனா அதுக்கு பதிலா நமக்கு பணம் கொடுத்துருக்கான் பெருமாள். இந்த விசித்திரமான தேக சம்பத்தியை கொண்டு நீர் என்ன பண்ணணும், எவ்வளோ பேருக்கு உமக்கு முடியுமோ அவ்வளோ வேதம் வாசிக்கிறவாளுக்கு அவளுக்கு உதவி பண்ணி வேதாத்தியனத்தில் நிஷ்ணாத்தாளா அவளை வரும்படி பண்ணணும். அதுதான் உமக்கு இப்போ பண்ண வேண்டிய காரியம். நான் அதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்க வந்துடுறேன், இங்க வேதாத்தியனம் பண்றேன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. அதனால அங்க எவ்வளவு நாள் உமக்கு வேலை இருக்குதோ அதுவரையில் இருந்து சம்பாதி, அதுக்கப்புறம் இங்க வந்துடுறது சரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த மாதிரி கேட்டவாளுக்கு. நீ சொல்லிட்டேன்னா சரியா போச்சான்னு ஆக்ஷேபம் பண்றவாளை பத்தி நான் சொல்லலை. என்ன சொன்னேன், சாஸ்திரத்துல எப்படியும் போயாச்சு, போனதை இனிமேட்டு திருப்ப முடியாது, இங்கே வந்து உட்கார்ந்துருந்தா கூட அந்த போனது அப்படின்றது அந்த இதில் என்ட்ரி போட்டாச்சு. என்னது அதுக்கு இங்கே இந்த ஊர்ல இருக்குதே
விசான்றது அந்த ஊர்ல கொடுக்குறது உள்ள வரத்துக்கு, இங்கேருந்து போறதுக்கு ஒரு இது இருக்குது, என்னமோ தெரியல. விசான்றது அந்த நாட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன், இங்கிருந்து வெளியில போலான்றதுக்கு ஏதோ ஒரு இப்போ சட்டுன்னு ஞாபகம் வரல. சரி, அதில் என்ட்ரி போட்டாச்சு, இவன் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிருக்கான் வந்துருக்கான்னுட்டு. அந்த மாதிரி இதில் தேசாந்திரம் போயாச்சுன்னு குத்தியாச்சு. அதனால் நீர் பண்ண வேண்டிய காரியம் இதுதான். இங்கே வந்து நான் அதை விட்டுட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அது உச்சிதமாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது அந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல என்னென்ன எதுக்கு சொல்லேன்னா, அவாவாளுக்கு உண்டான நிலைமையில பண்ணணுன்றதுக்காக இதை சொல்ல வந்தேன். அதனால எல்லாருமே ஒரே மாதிரி பரமை காந்திகளா இருக்கோ, மொத்த பேரும் என்ன பண்றாளோ அதே மாதிரி நாம வேதம் தான் ஓத முடியுமா, இல்லை அத்தியனம் தான் சந்தியாவந்தனம் தான் பண்ண முடியுமா? நம்மளால நமக்கு தெரிஞ்ச அளவில் சந்தியாவனம் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஆனா மனோபாவத்துல எல்லாமே பெருமாளுக்கு தான். அப்படி பாஷ்யக்காரருடைய திருவுள்ள என்னன்னா அதுதான். இப்படி இருக்கிறதுனால என்ன, எல்லாருமே பெருமாளுக்கு நாம பண்றோம். எல்லாரும் பிரபன்னாளாகணும். பிரபன்னாளாகிட்டா எப்படி மோட்சம் சித்தம் சரீர அவசானத்துல, அது மாத்திரம் போராது. இங்க இருக்கச்சேவே எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணும். என்ன மாதிரி பண்ணணும்? பகவானுக்கு 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 அப்படின்ற எண்ணத்தோட எல்லாரும் பகவானுக்கு அர்ப்பிச்சு பண்ணணும் அப்படின்ற திருவுள்ளம். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் வந்தாவிட்டுதான் இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் ஒரே சமயத்துல பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து இல்லைன்னா அப்பப்போ ஒவ்வொரு சம்ஸ்காரம் பூர்வத்தெல்லாம் பண்ணியிருந்தா. பாஷ்யக்காரருக்கே என்ன ஒவ்வொரு சம்ஸ்காரம் ஒவ்வொரு போது தான் நடந்திருக்குது. எப்படி விவாகம் ஒரு போது, அதுக்கப்புறம் சொல்றேன் வந்து அக்னிஹோத்ராதிகள் வந்து பண்றது ஒரு போது ஆரம்பிக்கிறது, அதை போல வைசுதேவம் பண்ணிக்கிறது ஒரு போது அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து அது தனித்தனியே இதுவாக தான் இருந்தது. இவன் மொத்த பேரும் வைஷ்ணவனா இருக்கும், இது மொத்தத்தையும் ஒன்னாவே பண்ணிக்கணும். எல்லாருமே பெருமாள் திருவடி அடைஞ்சவன் வைஷ்ணவனாவே இருக்கணும். இந்த குலம் மொத்தமே வைஷ்ணவனா இருக்கணும். மின்காலத்துலாம் அப்படி இல்லை. அப்பா ஒரு தேவதையை குறிச்சு ஒரு விதமான யாகம் பண்ணி ஒரு விதமான பலனை பெறறதுக்கு விரும்புவார். பிள்ளை ஒரு விதமான பலன். இப்போ ஒரு ஆத்துல பிஏ ஒருத்தன் படிக்கிறான், அக்கௌண்டன்சி ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் லா படிக்கிறான், ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறான்னா அது போல அந்த காலத்துல அவ்வளவா ஒவ்வொரு மாதிரி இருந்தா. அதனால யார் யார் என்னென்ன பலனை உத்தேசிச்சு எந்தெந்த தேவத்தை ஆராதனம் பண்றாலோ அதை போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து இதுவா இருக்குவா ஸ்மார்த்த ஏகாதசி அனுஷ்டிப்பா ஒரு வீட்டுல. அதே இன்னொத்த பெருமாளை இது பண்றவன் வைஷ்ணவ ஏகாதசி அனுஷ்டிப்பான் ஒரே வீட்லயே. இவன் இன்னைக்கு இப்போ இது பண்ணுவான், உபவாசம் இருப்பான், அவர் நேற்று உபவாசம் இருப்பார் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அது பாஷ்யக்கார நாள்லேருந்து தான் எல்லாரும் ஒரே மாதிரியா பண்ணணும். இந்த குலத்துல வந்துட்டான்னா இந்த குலத்துல மொத்த பேரும் பண்ணணும்னு. அதாவது பசங்க முதல் கொண்டு இன்னைக்கு தான் ஏகாதசி, எல்லாரும் இன்னைக்கு தான் பலாரம் பண்ணணும். அதான் உபவாசம் இருக்க முடியாது, பலாரம் அதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்ததெல்லாம் என்னன்னா விரதானுஷ்டானம் பண்ணணும். அது பாஷ்யக்கார நாளில் தான் இது பண்ணேன். அதனால தான் எப்படி வாமனாவதாரத்துல எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் நாமும் ஏற்கனவே சொன்னோம். அது போல அந்த தன்மையை சீலம்னா ஒழுக்கம், அந்த மாதிரியான ஒரு கல்யாண குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ராமானுசன் இந்த மண்ணையே இந்த மண் மேல இந்த மாதிரிலாம் இருக்கவா இருக்கணும். அதனால்தான் மண்மிசை யோனிகள் தோறும் நான் இப்படி பெருமாளின் மாதிரிலாம் அவதாரம் எடுத்தான்னா கூட பிரயோஜனம் இல்லை, ஆகல காரியம் ஆகல. ராமானுசன் நாள்ல இந்த மாதிரி ஆச்சு. நாரணருக்கு எல்லாம் ஆயினரே, நாரணனுக்கு தாசபூத்தாளா ஆனா அதனால நாரணனுக்கு எல்லாம் நாரணனுடைய பிரீத்திக்கேன்னு எல்லாரும் பண்ணா அப்படின்னு. ஆனா நாம அந்த மாதிரி பண்ணல. அதாவது எல்லாருக்குமே அந்த மாதிரியான பாக்கியம் வருமா? பிராரப்தத்துல வராது. அதனால அது வந்து மந்த விசுவாசனையும் மகா விசுவாசம் பெருமாள் அது போதும். அதனால பாஷ்யக்காரர் திருவடி. அதனாலதான் இந்த இடத்துல அது என்னது அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம்
இந்த திரிவர்க்கத்தை விடாதையே திரிவர்க்க புருஷார்த்த அனுபவத்தை விடாமையே அபவர்க்க வைபவத்தையும் இங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு பாஷ்யக்காரத்துடைய பட்சினா அப்படி இங்கேயே அபவர்க்க வைக்கத்தை. ஏன்னா அபவர்க்கத்துல போனா என்ன, பெருமாளுடைய திருக்குறிப்பு அறிஞ்சு பெருமாளுடைய முகோல்லாசத்துக்கே கைங்கரியம் பண்றோம். இங்க நாம பெருமாளுடைய திருக்குறிப்பை சாஸ்திரத்தினால தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ அதை நாம நம்ம சக்தி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிட்டு அதனால அதை பண்றோம். அது எதுக்காக, பெருமாளுக்காக பண்றோம். நமக்குன்னு அதுல துளி கூட இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அபவர்க்கமும் இதுவும் ஒன்னா போறது. அதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் அப்படின்னு சாய்த்த மேல அடுத்தத்துல அனுபவிப்போம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன திவர்யான்பதேஞ்சம் ஸ்ரீரங்கபூர் சடிதித்த ஈசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் ஸ்ரீலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.